உலகெங்கும் காணப்படியாத ஒரு அதிசிறப்பும் ஆலயத்தின் உள்வீதியில் சப்பாத்து கால்களுடன் போலீசார் வாகனங்கள் எல்லாமே ஒரு தத்துருவமானதும் தனிச்சிறப்பையும் கொண்டிருக்கும். கந்தசுவாமி கோவில் அர்ச்சனை ₹1 என்ற அந்த ஆலயத்தினுடைய உள்ளே செல்வதற்கான கட்டுப்பாடுகள் அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நினைக்கிறோம். இன்றைய தினம் 4ஆம் நாள் மாலை உற்சவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்குள்ளுக்கு வசனமண்ட பூஜை எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைய தினத்தில் ஒரு மாற்றம் இடம்பெறும். தொடர்ச்சியாக 3 நாட்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வெள்ளி மயில முருகப்பெருமானும் வெள்ளி அன்னத்தில் வள்ளி தெய்வானையும் வந்து கொண்டிருந்தவர். இன்றைய தினம் ஒரு மாற்றம் இடம்பெறும். இங்கே நீல மயில் அல்லது பச்சை மயில்னு சொல்லப்படுகின்ற அந்த மயிலில் தான் இருவரும் வருவார்கள். 2 மயில்களில் முருகப்பெருமான் ஒரு மயிலையும் வள்ளி தெய்வான் இருவரும் ஒரு மயிலையாக வருவார்கள். அந்த ஒரு மாற்றம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய மாதிரி அதே நேரம் முருகப்பெருமான் என்ன நிறத்தில் வாரான்றதை நாங்கள் வரும்பொழுது தான் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு அற்புதமான அழகான காட்சியை இன்றைய நாளில் பார்க்கலாம். ஏன்னா அந்த மயில் வாகனம் ஒரு தத்துருவமான வாகனமாக இருக்கும். மற்ற இடங்களில் பார்க்க முடியாத இங்கே இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே ஒரு தத்துருவமானதும் தனிச்சிறப்பையும் கொண்டிருக்கக்கூடியது. அந்த முருகப்பெருமானுடைய அழகும் அந்த வாகனங்களுடைய அழகையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே நேரில் பார்க்கும் பொழுது மெய் இருக்கும். அந்த அப்படியான நிகழ்வுகளை இன்றைய தினம் மாலை பொழுதுல நாங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள், அதே சமயம் முருகப்பெருமான் வெளியாளர் வரைக்கும் எப்படி வரப்போகின்றார், இன்றைய தினம் என்ன இடம்பெற போகின்றார், அதே சமயம் பிரசன்ன குருக்களால் சேர்க்கப்படக்கூடிய அந்த கந்தர் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நாள் மாலை பொழுது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. சாதாரண நாட்களை விட இன்றைய நாளில் ஆலயங்களுக்கு எங்கள் ஆக்கள் தமிழாக்கள் போகிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாளில் இங்கேயும் அதிகளவான மக்கள் வரையணும். இப்போவே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆலயத்துக்குள்ளே வசனமண்ட பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது வெளியால் நிறைந்த மக்கள் வந்திருக்கக்கூடிய பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதே சமயம் ஆலயத்துக்கு உள்ளேயும் நிறைந்த மக்களை பார்க்கக்கூடியமாக இருந்து அந்த வசந்தமண்டப பூஜைகள் இடம்பெறும் பொழுது அவற்றை பார்ப்பதற்கு அதிகளவான மக்களை ஆலயத்துக்குள்ளேயும் பார்க்கக்கூடியமாக இருந்தது. அப்படியாக இன்றைய நாளில் நிறைந்த மக்களுக்கு மத்தியில் முருகப்பெருமான் விளம்பர போகின்றார். இன்றைய தினம் காலையில் ஆலய சுற்றாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு பலரும் ஒரு பேசு பொருளாக அமைந்திருந்தது. ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒரால் அங்கே சப்பாத்து அணிந்து அங்கே அந்த ஆலய வீதியில் நடமாடி திரிந்த அந்த காட்சிகள் சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டிருந்தது. அதே சமயம் இதுக்குரிய அனுமதிகள் எவ்வாறு கொடுக்கப்பட்டது, இல்லாட்டி அந்த அதிகாரியிடம் இது சம்பந்தமாக யாரும் தெரிவிக்கவில்லையா என்று பலரும் கேள்வி எழுப்பின வண்ணம் இருந்தார்கள். ஏனென்றால் அது பொதுவாக இந்த மணல் பகுதி அங்கே நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியமாக இருக்கும். சிறுவர்கள் விளையாடக்கூடிய, அதாவது இங்கே நேர்த்திகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் பிரதட்டை அடிப்பார்கள், அங்க பிரதட்சணை செய்வார்கள், பெண்கள் அடிப்பார்கள். அப்படியாக ஒரு புனிதமான பிரதேசமாக இந்த பிரதேசம் இருக்கும் பொழுது அங்கே சப்பாத்தை அணிந்து வந்தது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் மத்தியில் எவ்வாறு அது இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாக கேள்விகள் எழுந்திருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே சமயம் இன்றைய தினம் ஆலயத்திலே புதிதாக ஒரு காட்சிப்படுத்தல் இடம்பெற்றிருந்தது. அந்த இடத்துல ஒரு பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள், அதோடு இங்கே நடைபெறக்கூடிய இந்த பூஜை விவரங்கள் தொடர்பாக ஒரு இலத்திரனியல் நவீன தொழில்நுட்பத்தில் அதை காட்சிப்படுத்தியிருக்கணும். மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்துல மாற்றிக்கொள்ளணும். அதே மாதிரி அங்கே மேல் சட்டை அணிந்து செல்ல முடியாது, கைத்தொலைபேசி கொண்டு போக முடியாது, ஃபோன் எடுத்து செல்ல முடியாது. அதே மாதிரி பெண்கள் அரைகுறை ஆடைகள் அணிந்து உள்ளே போக முடியாது, பேக் தோளில் சுமந்து கொண்டு போகலாது. அப்படியாக அங்கே ஃபோன் உள்ளுக்கு போகும்பொழுது நிப்பாட்டிட்டு போகணும் என்ற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல புதிதாக இன்றைய தினம் அங்கே காட்சிப்படுத்தியிருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லூர் தேரடியிலிருந்து இந்த செய்திகளை தருபவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் 4வது நாளாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பு நிகழ்வு, அதாவது ஆலயத்தினுடைய மகோற்சவ விழா என்று சொல்லப்படுகின்றது. இந்த மகோற்சவ விழாவிலே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறத்தல் என்ற செய்திகளை வெளிப்படுத்துவதாகவும் தத்துவத்தை வெளிப்படுத்துவதாகவும் இந்த மகோற்சவ விழா 25 நாட்களும் நடைபெறும். ஆகவே அங்கே கொடிய இந்த மகோற்சவ காலத்திலே முருகப்பெருமான் கும்பத்திலே அங்கே தம்பத்திலே எழுந்தருளி மூர்த்தியாக 3 இடங்களிலே அவர் காட்சி கொடுத்து மக்களை ரட்சிக்க வெளிவருகின்ற செய்தி தான் இந்த மகோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய உத்தம யாகம். மகோற்சவம் என்றால் பெரிய உத்தம யாகம். பெரிதாக யாகங்களையும் அங்கே அவிப்பாகங்களையும் கொடுத்து தெய்வீக சக்தியை ஆலயத்துக்கும் அங்கு வரும் அடியவர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெறும். அதேபோல மகோற்சவ காலம் என்பது வருடந்தோறும் நடைபெறுகின்ற ஆலயத்திலே நடைபெறுகின்ற அந்த இடர்கள், அங்கே விடுகின்ற குற்றங்கள்,
அவர்களை சீர் செய்து ஆலயத்தை புனரமைத்து அங்கே அதை மிக புனிதமாக்கி அந்த விழாக்கள் நடைபெறுவது மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் ஆலயத்தினுடைய மூர்த்திகளிலே நாம் வழிபடும் பொழுது அங்கு அந்த சக்திகள் எல்லாம் அற்றுவிடுகின்றன. அதனாலே மீண்டும் அந்த மூர்த்திகளுக்கு சக்தியை ஏற்றுவதற்காக இந்த மகோத்சவம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த மகோத்சவ நிகழ்வு இன்று மாலை ஆரம்பமாகி விழா சிறப்பாக நடைபெற்று ஆலயத்தில் உள்ள பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று அங்கே ஆலயத்தினுடைய வஜந்த மண்டபத்திலே இப்பொழுது பூஜைகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. முருகப்பெருமான் ஆலயத்தின் உள்பீதி வழிவந்து வெளிவீதி வர இருக்கின்ற காட்சியை நாங்கள் சொல்லுகின்றோம். இன்றைக்கு பச்சை மயில் வாகனத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையையும் பச்சை மயில் வாகனத்திலே வர இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். ஆகவே இன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகை தர முடியாத அடியவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காகவும் விரதம் பூண்டிருப்பவர்களுடைய அந்த முருகப்பெருமான் இணைத்து வழிபடுவதற்காகவும் நாங்கள் இந்த காணொலி வாயிலாக செய்தியை தருகின்றோம். எனவே எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். குறிப்பாக ஐயா இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் பலரும் வியந்து பார்க்கக்கூடியது இன்று வரை இருக்கக்கூடிய அந்த ₹1 அர்ச்சனை, அது சம்பந்தமாக சொல்லும். எல்லா ஆலயங்களிலேயும் ₹1000 ₹500 டிக்கெட்டுகளை கொடுத்தால் உடனே அவரை முன்னுக்கு கூப்பிட்டு அர்ச்சனை செய்து அனுப்பி விடுகிற மரபு இன்றைக்கு இலங்கை, இந்தியாவிலும் பல தென்கிழக்காசிய நாடுகளிலும் உள்ள இந்து ஆலயங்கள் காணப்படுகின்ற போதும் நல்லூர் ஆலயத்தில் ₹1 பணத்தை செலுத்தி அங்கே யாருக்கும் முன்னுரிமை கொடுக்காமல் எவரும் போய் அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இலங்கையிலே, ஈழத்திலே இல்லை, உலகத்தில் எங்கும் இருக்காத ஒரு சிறப்பு இந்த நல்லூர் ஆலயத்திலே தான் காணப்படுகின்றது. ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு வந்து இங்கே ₹1 செலுத்தி அர்ச்சனை சீட்டுகளை பெற்றுக்கொண்டு போனால் அங்கே ஐயர் அதற்குரிய அர்ச்சனையை செய்கின்றார். அங்கே தட்சணை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. எனவே அது ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம் என்று தான் இந்த நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இங்கே காணப்படுகின்ற இந்த ₹1 டிக்கெட்டை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே நல்லூர் கந்தசுவாமி கோவில் அர்ச்சனை ₹1 என்ற அந்த செய்தியை அவர்கள் அச்சிலே அடித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ₹1 கொடுத்து அந்த அர்ச்சனை டிக்கெட்டுகளை பெற்று வழிபடலாம் என்று உங்களுக்கு தெரிவித்து, அதாவது வந்து ₹1 என்றால் வீடுகளிலே அங்கே இப்பொழுது அந்த ₹1 நாங்கள் இலங்கையிலே எந்த பொருளையும் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் நல்லூர் ஆலயத்தில் மட்டும் இந்த ₹1 செலுத்தி நாங்கள் அர்ச்சனை சீட்டுகளை பெற்று அங்கே வழிபாடுகளை செய்யலாம். எனவே ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு தேவையில்லை. அங்கே இளைஞர் யுவதிகள் என்ற வேறுபாடு இல்லை. எந்த சிறுவரோ வயோதிபர்களோ யாராக இருந்தாலும் ₹1 கொடுத்து இந்த அர்ச்சனை டிக்கெட்டுகளை பெற்று அங்கே அர்ச்சனை செய்யக்கூடிய வாய்ப்பு உலகெங்கும் காண முடியாத ஒரு அதிசிறப்பும் வாய்ந்த ஒரு நிகழ்வு இந்த நல்லூர் ஆலயத்தில் காணப்படுகின்ற இந்த செய்தியை தெரிகின்றோம். நல்லூர் ஆலயத்தில் நேரங்காலம் தவறாத பூஜைகள் நடைபெறுவது என்பது சிறப்பாகும். ஒவ்வொரு நிமிடமும் இங்கே கணக்கிடப்படுகின்றது. ஒவ்வொரு நிமிடமும் அங்கே கடிகாரம் ஒலிக்கும் பொழுது அங்கே காண்டாமணிகள் ஒலிக்கும். அதற்கேற்ப விழாக்கள் நடைபெறுவது இது உலகெங்கும் காண முடியாத ஒரு சிறப்பு என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்து தொடர்பாக மேலும் விளக்கங்களை இனிவருங்காலங்களில் தருகின்றேன். நன்றி, வணக்கம். வசந்த மண்டபத்தில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு சுவாமி தற்பொழுது இங்கே முன்னாலே வரக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இங்கே இருந்தால் சுவாமியை காவுவார்கள். அந்த காட்சியை வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நல்லூரானுடைய பல சிறப்புகளை வந்து அந்த ஐயா மூலமாகவும் நாங்கள் கேட்டிருக்கக்கூடியமாக இருக்கும். இன்னும் பல சிறப்புகளுடைய தான் இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயம். இங்கே மேலே காட்சிப்படுத்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த முருகனுடைய படம் கூட நீண்ட காலமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு என்ன மாற்றம் இடந்தாலும் அந்த படத்தில் வந்து எந்த விதமான மாற்றம் இடம்பெறல் என்பது வந்து ஒரு சிறப்பான விடயமாக தான் அதையும் சொல்லலாம். இப்பொழுது அங்கே சுவாமி வந்து ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பர போயினோம். இன்றைய தினமும் அங்கே மயில்கள் வந்து முன்னாலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தன. வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமி எழுந்தருளி இந்த இடத்துல வந்து மயில் மீது அமர்ந்து இங்கே இருந்து சுவாமியை வந்து காவி செல்வார்கள். அந்த காட்சியில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி முருகப்பெருமான் மெதுவாக அங்கே முருகப்பெருமானுடைய அந்த தங்கவேல் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, தொடர்ந்து அங்கே வள்ளி தெய்வானை பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியில் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
அங்கே சுவாமிகள் தோல்மையிலே காவப்பட்டு அங்கே உள்வீதி விளம்பரக்கூடிய அந்த காட்சிகள் தொடர்ந்து இடம்பெற போகின்றன. சிங்கள மக்கள் குறிப்பாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த வெள்ளை ஆடைகள் அணிந்து போய் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிங்கள மக்கள் இந்த இடத்திலே வந்து இந்த திருவிழா காலங்களில் கலந்து கொண்டு செல்கிறார்கள். பொதுவாக அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து செல்வார்கள். சிங்கள மக்கள் அதே சமயம் வெளிநாட்டவர்கள் என பலரும் இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை வந்து தரிசித்து செல்வது ஒரு வளமையாகத்தான் இருக்கின்றது. சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் அல்லாட்டி ஒரு சுற்றுலா மையமாக அல்லாட்டி நிறைய மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் இருக்கின்றது. அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து சுவாமி அங்கே அழகாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி பச்சை மயிலேறு. உண்மையாகவே நான் முன்னர் சொன்னது போல அந்த வாகனங்கள் வந்து தத்துருவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும், உயிர்த்தன்மையுடையதாக இருக்கும். அந்த மயில் எல்லாம் பார்க்கும் பொழுது நேரிலே ஒரு மயிலை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அங்கே ஒரு அழகிய காட்சியை பார்க்குறீங்க. இன்று வெள்ளிக்கிழமை என்றதால் நான் முன்னர் சொன்னது போல பார்த்தீங்கன்னா நிறைந்த மக்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுவாமி உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே வெளியாலே வந்து அதிகளவான மக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதே சமயம் இந்த இடத்துல பார்க்கலாம் ஒரு ஐயா இங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் அல்லது சாரண சிறுவர்கள் வந்து நெற்றியிலே விபூதி இல்லாமல் இருக்கின்றவன் ஐயா வந்து அவர்களுக்கு ஃபுல்லாக அந்த நெற்றியில் வந்து பட்டை அடித்து விடுகிறார். அந்த காட்சியும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. முகத்துக்கடை படிக்கிறார் போராடுற கூட்டிக்கொண்டு போவா ஓடு. அங்கே அழகன் முருகன் அலங்காரன் நல்லூர் கந்தன் அழகாக அங்கே மயில் மீது வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறீங்க. சில நேரம் நேரில் கூட இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, ஆனால் தொலைபேசி ஊடாக இந்த ஃபோன் ஊடாக இந்த காட்சிகளை பதிவு செய்து உங்களுக்கு காண்பிக்கிறது வந்து எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. நேரில் பார்க்கும்பொழுது எனக்கும் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தொடர்ந்து அந்த காட்சிகளை பாருங்கள். அங்கே பூக்கள் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு அழகிய மயிலிலே வந்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் தங்கவேல் பெருமான் வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு ராஜா எப்படி வெளியால வருவாரோ அப்படியாகத்தான் இங்கே ஓசைகள் ஒளிகள் எழுப்பப்பட்டு முருகப்பெருமான் அசைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள். இன்றைய தினத்தினுடைய இந்த அலங்காரம் எல்லாமே வெகு சிறப்பாக இருக்கின்றது. அந்த ஒரு சிவப்பு, அதாவது ஒரு சென் சிவப்பு என்று சொல்லலாம், இல்லாட்டி ரோஸ் கலர் என்று சொல்லக்கூடிய அந்த வர்ணங்கள் அணிந்து அங்கே முருகப்பெருமான் மயில் மீது அசைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை பார்க்குறீங்கள். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய தங்க நகைகளையும் வந்து சில மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தது. அங்கே முடியிலே இருக்கக்கூடிய அங்கே ஒரு புதிதாக ஒரு அட்டியல் ஒன்று அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அது நேற்று முன்தினம் எல்லாம் நாங்கள் பார்க்க கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைய தினம் அது புதிதாக இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. அப்படியாக மெதுவாக இந்த கயிறு கட்டி இருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஏனென்றால் சுவாமி வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் நேர்த்தியாக கொண்டு செல்வதற்கு. அதே சமயம் நேற்றைய தினம் என்னிடம் ஒரு ஆள் கேட்டிருந்தார், நீங்கள் ஏன் இந்த சிவத்து சால்வை கட்டியீர்கள், பட்டு சால்வை கட்டணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு கொமன் பகுதியில் சொல்லியிருந்தார். அப்போ இந்த சிவப்பு சால்வை என்றது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நல்லூர்ன்ற ஒரு அடையாளமாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லூரில் சுவாமி காவுவதற்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு நடைமுறை இல்லாட்டி ஒரே ஒரு கட்டுப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவத்தச்சாவடி இருக்கிறவர்கள் வந்து சுவாமி காவலாம். அது நீங்கள் கட்டியானவர்களாகவும் இருக்கலாம், நெட்டையானவர்களாகவும் இருக்கலாம், வளர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த சிவத்தச்சாவடி இருந்தால் அந்த சாமி காவதற்குரிய அனுமதி இருக்குது. அதால் தான் நாங்களும் சிவத்தச்சாவடி கட்டிக்கணும் வந்து உள்வீத வந்து சுவாமியை வந்து இந்த தோல்லை சுமக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வந்து எங்களுக்கு பெறக்கூடியமாக இருக்கும். சுவாமி தெற்கு வாயில் கோபுரத்துக்கு வந்ததுமே கந்தர் அனுபூதி இசைக்கப்படும். இனிமையான குரலிலே எளிமையான மொழியிலேயும் இந்த கந்தர் அனுபூதி இசைக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் இறுக்கமான நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த தமிழை மாற்றி அதன் பொருளை வந்து இலக்குவாக இங்கே இருக்கக்கூடிய மக்களும் விளங்கி கொள்ள முடிய முறையில் வந்து மக்கள் மெய்யுருகி அதை கேட்டு விளங்கி உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த இடத்துல வந்து ஐயா பிரசன்னா குருக்கள் அவர்களால் அந்த பாடல் வந்து இனிமையாக இசைக்கப்படும். அந்த பாடலை வந்து நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஆதாரமிலே அருளை பெறது நீதானொரு சற்றும் நினைவிலேயே வேதாகம ஞான வினோத மனோவீர சுரலோக சிகாமணியே நீதானொரு சற்றும் நினைந்திலையே ஆதாரமிலே எனக்கு ஒரு ஆதாரமும் இல்லை கந்தா உன் அருளை பெற எனக்கு ஒரு ஆதாரமும் இல்லையே கந்தா ஆனாலும் நீ ஒரு சற்றும் என்னை நினைந்திலையே கந்தா ஆதாரமில்லாத இந்த நாயினேனுக்கு அருள் செய்ய ஒரு சற்றும் நினைந்திலையே கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே கந்தா மனம் கடந்து நிற்பவனே எல்லாம் கடந்து நிற்பவனே முருகா எல்லாம் கடந்து நிற்பவனே முருகா ஆதாரமில்லாத எந்த ஆதாரமும் இல்லாத இந்த ஏழையனுக்கு நீ அருள் செய்யாயோ ஏழையனுக்கு இறங்கி ஆதாரமில்லாத எளியே நேழையேல் நாயனுக்கு இறங்கி அருள் செய்யாயோ கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே நீதானே மனம் கடந்து நிற்பவனே இந்த லோகத்துக்கு மணிமகுடமாக திகழ்பவனே நல்லூர் கந்தா நல்லூர் கந்தா ஆதாரமிலே நருளை பெறவே நீதானொரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனோதீராய் சுரலோக சிகாமணியே ஞானமே வடிவாக நிற்கும் கந்த பெருமானே இந்த ஏழையேனுக்கு
அருள் செய். அங்கே இனிமையாக அற்புதமாக இருக்கும் அந்த பாடலை வந்து அந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த முருகப்பெருமானை பார்த்த வண்ணம் எங்களோட காதுகளில் கேட்கும் பொழுது வந்து அது ஒரு வித்தியாசமான உணர்வு. அந்த பொருளை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பாடலுடைய பொருள், அவர் பாடுகிற தன்மை எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் அந்த இடத்துல பாடப்படும். அது ஒரு தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில். இங்கே பின்புறத்தில் நீங்கள் பார்க்கலாம் நல்லூரானுடைய இந்த முகப்பு போன்ற நல்லூரானுடைய முன்பக்கம் கோபுரங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பின்னாலேயும் ஒரு முகப்பு வந்து செய்திருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் நல்லூரானுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான குறையுமே இல்லை. எல்லா நாளுமே திருவிழாக்கள் காலங்களில் வந்து இப்படி நிறைந்த மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் நெருங்க நாளைக்கு சனிக்கிழமை, நாளண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இன்னும் அதிகளவான மக்களை வந்து இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உயர்ந்த பெண்களுக்காக பித்திலனேனும் பிதத்திலனேனும் பிதத்திலனேனும் பிறப்பற்பாயம் பெருமானே. இந்த முருகப்பெருமானுடைய இந்த அழகிய காட்சிகளை என்னுடைய தடங்கள் கூட இல்லாமல் நீங்கள் கேட்கணும் பண்ணதுக்காக தான் அந்த சிறிது நேரம் எதுவுமே நான் கதைக்கவில்லை. அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் வந்து நாங்கள் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு மாலை சூரியன் மறைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளை மாலை 7 மணி பொழுதில் வந்து மீண்டும் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்வார். இதெல்லாம் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறதா நேரம் என்பது இங்கே வந்து கட்டாயம். அந்த ஒரு நிமிஷம் கூட அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த நிகழ்வுகள் அரங்கேறும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 6 மணிக்கு வெளியால் வந்து சுவாமி மீண்டும் வந்து 7 மணிக்கு குறித்த நேரத்துக்கு வந்து ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்வார்.
அப்படியாக இன்றைய நாலாம் நாள் திருவிழா வந்து இன்னதே பக்தி பூர்வமாக நடந்து நிறைவேறியிருந்தது. அந்த காட்சியில் வந்து உங்களுக்காக காண்பித்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.